இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மகிழ்வனம் தோட்டம் இல்லைங்க, எங்கள் சம்மந்தி வீட்டு தென்னந்தோப்போட ஒரு பகுதியை வந்து சின்னதாக விசிட் பண்ணலாங்க. இந்த தென்னந்தோப்பை வந்து இயற்கை விவசாயம் மூலியமாக விவசாயம் செஞ்சிட்ருக்காங்கங்க. இந்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லலாம். அதாவதுங்க, இங்கே வந்து ஆடு மாடு கோழிங்க வாத்து கிணற்றில் வந்து மீன் குஞ்சுகளை விட்டுருக்காங்கங்க. மற்றும் தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாட்டு நாயான சிப்பிப்பாறையும் இங்கே இருக்குங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னை மரங்களுமே பழைய மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள்ங்க. நல்ல உயரமாக இருக்கும். காய் பறிக்கிறதுக்கு இப்போல்லாம் ஆள் கிடைக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நடுவேங்க 3 வருடங்களில் காய் பிடிக்கக்கூடிய மரங்களை நட்டு வச்சுருக்காங்கங்க. அந்த மரங்களையுமே இப்போ வந்து காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மரங்களுக்கு இடையேங்க பல தானியங்களையுமே இவங்க வந்து அப்பப்போ பயிர் செஞ்சுக்குவாங்கங்க. செஞ்சு அந்த செடிகள் வந்து பூக்கள் வரத்துக்கு முன்னாடியேங்க அந்த செடிகளை பறித்து தோட்டத்திலே போட்டுங்க அதுங்களையுமே மீண்டும் வந்து அந்த மண்ணுக்கே உரமாக்கிடுவாங்கங்க. அது வந்து இயற்கை விவசாயத்தில் அதுவும் ஒரு பகுதி தாங்க, முக்கியமான ஒரு பகுதி. அதே மாதிரிங்க காயெல்லாம் பறிச்சுட்டுங்க இந்த மட்டைகளெல்லாம் சிறையை எடுத்துட்டுங்க அந்த மட்டைகளை அரைக்கிற மிஷினும் இவங்க தோட்டத்திலேயே இருக்குங்க. அந்த மிஷின் வந்து நல்லா பவுடராக பண்ணி கொடுத்துருங்க அந்த மட்டைகளை. அதையுமே அந்த பவுடரை வந்து ஒரு தோட்டத்தோட ஒரு பகுதியில் வந்து குமிச்சு வச்சுருவாங்கங்க. அதெல்லாம் மண்புழுக்களெல்லாம் விட்டு சில ப்ராசஸ் மூலியமாக அதுவுமே உரமாக மாற்றிங்க மீண்டும் தோட்டத்துக்கே கொடுக்குறாங்கங்க. அந்த மரங்களுக்கே கொடுக்குறாங்க. மண்புழு உரம், மக்கின தொழு உரம், இப்படி எல்லாமே இவங்க தோட்டத்தில் ஆர்கானிக்காக செஞ்சிட்ருக்காங்க. தோட்டத்திலே ஒரு மினி ரீடர் வண்டியும் வச்சுருக்காங்கங்க. அந்த வண்டி மூலியமாகவே அவங்க அப்பப்போ வந்து ஓட்டி விட்டுக்குவாங்க. இங்கே பறிக்கிற காய்கள் எல்லாமே வந்துங்க இவங்க வந்து தேங்காயாகவும் கொடுக்குறாங்கங்க, எண்ணெயாட்டியும் சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. அதுவுமே வந்து சல்ஃபர் எதுவும் போடாமங்க இயற்கையான முறையில் எண்ணெயை ஆட்டி கொடுத்துட்ருக்காங்கங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஆயிலுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்க யாருக்காவதுங்க தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்கானிக்கான எண்ணெய்ங்க, அதுவும் சல்ஃபர் போடாத எண்ணெய், ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்களையுமே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.